لله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله إلا ما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى أيضا تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها وقال أيضا أعمار أمتي ما بين 60 و 70 أو كما قال عليه الصلاة والسلام புகழனைத்து முறை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு உரித்தாவதாக அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்தும் கருணையும் ஸலாத்தையும் நீக்கேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றக்கூடிய மூமினான ஆண் பெண்கள் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவற்றை எடுத்து நடக்குமாறு கூறியிருக்கிறானோ அவற்றை எடுத்தும் எவற்றை விட்டு விலகிக் கொள்ளுமாறு பணித்திருக்கிறானோ அவற்றை விட்டு முழுவதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அவ்வாறு உங்களுக்கும் வசியத்தையும் நல்ல உபதேசத்தை ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா உலகத்தில் எங்களை படைத்து நாம் இவ்வாறு வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முறை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு காண்பித்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும், எங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை குர்ஆன் மூலம் அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகின்றார். அந்த குர்ஆனை எங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக எங்களுடைய உயிரிலும் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அனுப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான வாழ்க்கை முறையை எங்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். அந்த வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை யாரெல்லாம் திரும்பி பார்த்திருந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்திலும் கண்ணியத்தை கொடுக்கிறார், மறுமையில் அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடும் போது அல்லாஹ் தஆலா கூறுகிறார், நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையுடன் தொடர்புபடக்கூடிய எல்லா விடயங்களுக்கும் அவருடைய வாழ்க்கையிலே அழகான முன்மாதிரியை நாம் வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறியிருக்கிறார். எனவே மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, எங்களுடைய முழுமையான வாழ்க்கை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கை தான் எங்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அதற்கு மாற்றமான வாழ்க்கையாக தெரிவு செய்கின்றார்களோ, அதற்கு மாற்றமான யாரெல்லாம் வாழ்கின்றார்களோ, தன்னுடைய மனோச்சை சொல்லக்கூடிய பிரகாரம் தன்னுடைய மனோச்சைக்கு அடிமைப்பட்டு யாரெல்லாம் தன்னுடைய மனோச்சை ஆக்கக்கூடிய வழியை தெரிவு செய்து வாழ்கின்றார்களோ அவர்கள் உலகத்திலும் நஷ்டவாதிகள், ஆகிராவிலே நிரந்தரமான நஷ்டத்தில் சிக்கிவிடுவார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே கூறியிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள், குல்லு உம்மத்தி யதுகுலுல் ஜன்னத இல்லா மன் அபா, என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் சுவர்க்கம் நுழைவார்கள் இல்லாமல் அபா மறுத்தவர்களை தவிர என்பதாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நபியாக இருக்கிறார்கள். முழு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர், அவர்கள் தான் அல்லாஹ் மூலமாக அனுப்பப்பட்ட ரசூலாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கலாம், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு இணை
இல்லா கிதாபில் முபீன். மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இலை இருப்பதாக இருந்தாலும் அந்த இலை காய்ந்ததன் காரணமாக அந்த இலை பூமிக்கு வர மாட்டாது என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றார். அல்லாஹ் முடிவு செய்திருந்தால் மாற்றிருந்தான் அந்த இலை காய்ந்ததாக இருந்தாலும் சரி, அது பச்சையானதாக இருந்தாலும் சரி, அது பூமியை நோக்கி வருகின்றது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், குல்லு ஷைஇன் பிகத்ரி கத்தர் அஜ்ரில் கைஸ் என்பதாக சொன்னார்கள். உலகத்தில் நடக்கின்றதோ அவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய முடிவாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு அறிவை கொடுப்பதும் அல்லாஹ், ஆற்றலை கொடுப்பதும் அல்லாஹ், திறமையை கொடுப்பதும் அல்லாஹ், அவற்றை கொடுக்காமல் விடுவதும் அல்லாஹ் இருக்கிறார். இல்லாத கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே உலகத்தில் எது நடந்து கொண்டிருக்கிறதோ, எது நடக்க போகும் என்று நாம் ஊகித்துக் கொண்டிருக்கிறோமோ, எது நடந்து முடிந்து விட்டதோ அவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய முடிவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே கூறினார்கள், இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் இந்த உலகத்தை படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு எழுப்புகோலை அல்லாஹ் தஆலா படைத்தார். அந்த எழுப்புகோலுக்கு அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டார். இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய சகல விடயங்களையும் எழுதுமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டார். அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் இந்த உலகம் அழியும் வரைக்கும் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய சகல விடயங்களையும் கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த எழுதுகோல் எழுதி முடித்து விட்டது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ருஃபியத்தில் அக்லாம் வஜபத்திஸ் சுஹூப் என்பதாக கூறினார்கள். அந்த எழுதுகோல்கள் உயர்த்தப்பட்டு விட்டது, எழுதப்பட்ட ஏடுகள் தயாரிக்கிறது. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, உலகத்தில் எது நடப்பதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய முடிவு என்பதைத்தான் இந்த ஹதீஸ் மூலம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு குழந்தை தாயுடைய கட்டளையில் சரியாக 120 நாட்களை முடிக்கின்றது. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குழந்தையுடைய ஆரம்பத்தை பற்றி, குழந்தையுடைய உருவாக்கத்தை பற்றி, அந்த தாயுடைய கட்டளையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றார். சும்மா خلقنا النطفة علقة وخلقنا العلقة مضغة وخلقنا المضغة عظاما فكسونا العظام لحما ثم أنشأناه خلقا آخر فتبارك الله أحسن الخالقين. الله خلقنا النطفة علقة. நாங்கள் அந்த இந்திரிய துளியை நாங்கள் இரத்தக்கட்டியாக மாற்றினோம். அந்த இரத்தக்கட்டியை நாங்கள் சதைக்கட்டியாக மாற்றினோம். அந்த சதைக்கட்டியை அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, எலும்பாக நாங்கள் மாற்றினோம் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அல்லாஹ் தஆலா இந்திரிய துளியை அல்லாஹ் தஆலா இரத்தக்கட்டியாக மாற்றி, இரத்தக்கட்டியை அல்லாஹ் சதைக்கட்டியாக மாற்றுகின்றார். அந்த சதைக்கட்டியை அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், நாங்கள் எலும்பாக மாற்றுகின்றோம். எவ்வளவு காலம் நடைபெறுகின்றது என்றால் 120 நாட்கள் தாயுடைய கற்பனை இந்த மாற்றம் ஏற்படுகின்றது. அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், அந்த எலும்புக்கு மேலால் நாங்கள் மாமிசத்தை கொண்டு வந்து அதை ஒரு குழந்தையுடைய வடிவத்தை நாங்கள் உருவாக்கி சும்மா அன்ஷஅனாஹு ஹல்கன் ஆகர் என்பதாக அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகின்றார். அதுவரைக்கும் அந்த குழந்தைக்கு உயிரே கிடையாது, ரூஹே இல்லாமல் அந்த குழந்தையுடைய வடிவத்தை, அந்த குழந்தையுடைய உருவத்தை நாங்கள் தாயுடைய கற்பனையில் உருவாக்கி 4 மாதங்கள் முடியும் போது, 120 நாட்கள் முடியும் போது அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் ஒரு மலக்கை அல்லாஹ் தாயுடைய கற்பனையில் வைத்திருக்கிறார். அந்த மலக்கின் மூலமாக அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்கப்படுகின்றது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்கப்படும் போது அப்படி என்றால் மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்கள் தாயுடைய கற்பனை அவ்வாறுதான் உருவாக்கப்பட்டோம். எங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 மாதங்கள் முடியும் போதுதான் ஒரு மலக்கின் மூலமாக அல்லாஹ் தஆலா உயிரை கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உயிர் கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் மிக முக்கியமான சில விடயங்கள் அல்லாஹ் தஆலா முடிவு செய்து வருகின்றார். அதில் ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நாம் உலகத்தில் பிறந்து நாங்கள் மரணிக்கும் வரைக்கும் எவற்றையெல்லாம் அனுபவிக்கின்றோமோ, எவற்றை சாப்பிடுகின்றோமோ, எவற்றை குடிக்கின்றோமோ, எவற்றை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அர்ப்பணையாக கொடுத்திருக்கிறானோ இவை அனைத்தையும் அல்லாஹ் தஆலா முடிவு செய்திருக்கிறார். நாம் சுகத்தேகியாக வாழ்வோமா, நோயாளியாக வாழ்வோமா, எங்களுக்கு கொடுக்கக்கூடிய நோய் எப்படிப்பட்ட நோயாக இருக்கும், இவை அனைத்தையும் அல்லாஹ் தஆலா முடிவு செய்திருக்கிறார். நாம் நாளை திருமணம் செய்ய போகிறோம், எங்களுக்கு வரக்கூடிய மனைவி
தாயுடைய கற்பனையில் இருக்கும் போது எங்களுக்கு கொடுக்கப்படும் போது அல்லாஹ் தஆலா முடிவு செய்திருக்கிறார். நான் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் ஆட்சிகளை அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு கொடுப்பான். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, எங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய செல்வம் அதனுடைய அளவை கூட அல்லாஹ் தஆலா முடிவு செய்து விட்டார். இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எங்களுடைய அஜல் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக கூறினார். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ரூஹ் கொடுக்கப்படுகின்றது, உடம்புடன் உயிர் சேர்க்கப்படுகின்றது. உயிர் சேர்க்கப்படக்கூடிய நேரத்தில், ரூஹ் உடம்புடன் சேர்க்கப்படக்கூடிய நேரத்தில் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உடலை விட்டு அந்த உயிர் எப்போது பிரியும் என்று நபியே நாயகமே, நீங்கள் முழு மக்களுக்கும் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கலாம், நல்லவர்களாக இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை வெறும் பொய்யான வாழ்க்கை. ஒரு மனிதன் கனவு காணுகின்றான், எலும்பி பார்க்கின்றான், அவன் கண்டது கனவு என்று விளங்கிக் கொள்கிறான். அதுபோன்றுதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. வெறும் ஒரு கனவு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையான வாழ்க்கை, மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே கூறினார்கள், அல் கையிசு மந்தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத் என்பதாக சொன்னார்கள். புத்திசாலி யார் என்றால், மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, குழந்தைகள் படித்து விட்டார்கள், பட்டதாரியாக மாறிவிட்டார்கள், அல்லாஹ்வை மறந்து வாருகின்றார்கள். இப்படிப்பட்ட குழந்தை அல்லாஹ்வுக்கு விருப்பமற்ற குழந்தைகளாக இருக்கிறார்கள். குழந்தைகள் படித்து விட்டார்கள், பட்டதாரியாக மாறிவிட்டார்கள், பட்டதாரியாக மாறியதற்கு பின்னாலும் அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் வாழக்கூடிய குழந்தைகளை நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்றால், இந்த குழந்தைகளை வைத்து அல்லாஹ் எங்களுக்கு எங்களுடைய கபருடைய வாழ்க்கையில் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா சந்தோஷத்தை கொடுக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே கூறினார்கள், நீங்கள் மரணித்து விடுவீர்கள், இதா மாத்திபுன ஆதம் இன்கதானு அமலுஹு இல்லா மின் ஸலாஸ் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய நன்மை தீமைக்கான ஏடுகள் அனைத்தும் அவனை விட்டும் அறுந்து விடும். அவனுக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இருக்க மாட்டாது. மூன்று விடயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அந்த மூன்று விடயங்கள் நீங்கள் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அதற்காக நீங்கள் உருவாக்கி இருந்தால், அந்த மூன்று விடயத்தை நீங்கள் செய்திருந்தால், அப்படிப்பட்ட நல்ல காரியங்களில் உங்களுடைய கால நேரத்தை நீங்கள் அர்ப்பணித்து அவற்றை நீங்கள் உருவாக்கிவிட்டு நீங்கள் கண்ணை மூடியிருந்தால், அல்லாஹ்வை சந்தித்திருந்தால், அந்த மூன்று விடயங்களுடைய நன்மை நீங்கள் மன்னரையில் இருக்கும் போது உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதில் ஒன்று, மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, வஹ்யுடைய இல்ம் என்பதாக சொன்னார்கள். வஹ்யுடைய இல்ம் என்றால் எங்களுடைய குழந்தைகள் மார்க்கத்தை படித்திருக்கிறார்கள், நாம் படித்திருக்கிறோம். கட்டாயம் எல்லோரும் மார்க்கத்தை படிக்க வேண்டும். எல்லா விடயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு செய்தார்களோ, நபி அவர்கள் எவ்வாறு செய்யுமாறு எங்களுக்கு அங்கீகரித்தார்களோ அவற்றை நாங்கள் எல்லோரும் கட்டாயம் படிக்க வேண்டும். நாம் தொழுகின்றோம் என்பதற்காக எல்லோரும் தொழுவதை போன்று எங்களுக்கு தொழ முடியாது. எல்லோரும் நோன்பு நோட்பதை போன்று எங்களுக்கு நோன்பு நோக்க முடியாது. எல்லோரும் ஜக்காத் கொடுக்கிறார்கள் என்பதற்காக நாமும் நினைத்த பிரகாரம் ஊருடைய வளமை பிரகாரம் எங்களுக்கு ஜக்காத்தை கொடுக்க முடியாது. எல்லோரும் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள், மக்கள் ஹஜ் செய்வதை போன்று எங்களுக்கு ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பற்றி கூறும் போது நபி அவர்கள் கூறினார்கள், நாம் தொழுவதை எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்களோ
அது போன்றே நீங்கள் தொழ வேண்டும் என்பதாக அன்பு நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு மனிதன் பல வருடம் தொழுகின்றார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பிக்காத முறையில் தொழுதால் அந்த தொழுகை அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, நோன்பு நோட்பதாக இருந்தாலும், ஜகாத் கொடுப்பதாக இருந்தாலும், ஹஜ்ஜை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் அதற்கு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் இந்த குர்ஆன் ஹதீஸுடைய இல்மை பாதுகாப்பதற்காக நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். எங்களுடைய குழந்தைகள் படிக்க வேண்டும், நாங்களும் படிக்க வேண்டும். வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் குர்ஆன் ஹதீஸை படிப்பதற்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனைவி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஹதீஸிலே கூறுகின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இரண்டு மனிதனுக்கு வஹ்யுடைய இல்முடைய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்க மாட்டான். அந்த கூட்டத்தில் இருந்து அல்லாஹ் எம்மையும் எங்களுடைய சந்ததிகளையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. குர்ஆன் ஹதீஸுடைய இல்ம் இந்த பூமியில் இருந்து எப்போது உயர்த்தப்படுமோ அது கியாமத்துடைய அடையாளம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உண்மையான அல்லாஹ்வை பயந்த தக்வாவுள்ள இறையச்சமுள்ள படைத்த அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடிய ஹராம் ஹலாலை தெளிவுபடுத்தக்கூடிய உண்மையான உலமாக்கள் இந்த பூமியில் இருந்து இல்லாமல் போவது கியாமத்துடைய அடையாளம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு ஹதீஸிலே அன்பு நபி அவர்கள் சொன்னார்கள், கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று என்ன தெரியுமா? ஐயுர்ஃபஅல் இல்மு வயக்ஸுரல் ஜஹ்லு என்பதாக சொன்னார்கள். அல் இல்ம் என்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸுடைய இல்மை அல்லாஹ் பூமியை விட்டு உயர்த்தி விடுவான் என்பதாக அன்பு நபி அவர்கள் சொன்னார்கள். அப்போது மடமே தலை தூக்கிவிடும் என்பதை தான் அந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. இன்னும் ஒரு ஹதீஸிலே கூறினார்கள், ஐயந்தஸியல் இல்ம், அல்லாஹ் தஆலா இல்மை கலட்டி விடுவான் என்று சொன்னார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கமாக சொல்லுகின்றார்கள். எவ்வாறு அல்லாஹ் தஆலா கலட்டுவான் தெரியுமா? அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஷரியத்துடைய சட்டங்களை, உண்மையான மார்க்கத்தை பேசக்கூடிய, அல்லாஹ்வை மாத்திரம் பயந்து அல்லாஹ்வுடைய பயத்துடன் வாழக்கூடிய உண்மையான தக்வா இறையச்சமுள்ள உலமாக்கள் அல்லாஹ் அவனின் பக்கம் எடுத்துக் கொள்வது கியாமத்துடைய அடையாளம் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் இரண்டு சாராருக்கு குர்ஆன் ஹதீஸுடைய இல்மை கொடுக்க மாட்டான். அவர்கள் ஒரு சாரார் யார் தெரியுமா? வெட்கப்படக்கூடியவர்கள். மார்க்கத்தை படிப்பதற்கு நாங்கள் வயதில் முதிர்ந்து விட்டோம், எனவே எங்களுக்கு சிறிய ஆலிம்களிடத்திலே, சிறிய ஆலிமாக்களிடத்திலே மார்க்கத்தை படிக்க முடியாது என்று வெட்கப்படக்கூடியவர்கள் அல்லது பட்டதாரிகளாக மாறிவிட்டார்கள். ஃபாத்திஹா சூரத்தை கூட திருத்தமாக ஓத தெரியாது எத்தனையோ பட்டதாரிகள் இருக்கின்றார்கள். இவர் நினைக்கின்றார்கள் தன்னுடைய பட்ட படிப்பின் மூலமாக நாம் உலகத்திலே கண்ணியமாக இருக்கிறோம், நாங்கள் ஒரு ஆலிமிடத்திலே போய் எங்களுடைய ஃபாத்திஹாவை திருத்துவதா என்று நினைக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வெட்கப்படக்கூடியவர்கள், பெருமை அடிக்கக்கூடியவர்கள், இவர்கள் இருவருக்கும் அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸுடைய இல்மை, இந்த வஹ்யுடைய இல்மை, அதனுடைய பாக்கியத்தை, அதனுடைய சிறப்புகளை அல்லாஹ் தஆலா கொடுக்க மாட்டான். இல்மை படிக்கக்கூடிய மாணவர்களுக்குரிய வயது வித்தியாசம் கிடையாது. 50 வயதை தாண்டினாலும் நாம் குர்ஆனை திருத்தமாக ஓதுவதற்கு பயிற்சி எடுக்க வேண்டும். ஃபாத்திஹாவை திருத்திக் கொள்ள வேண்டும், அத்தஹியாத்தை திருத்திக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், ஃபாத்திஹா சூராவிலே 157 எழுத்துக்கள் இருக்கிறது. ஒருவர் ஃபாத்திஹாவை சரியாக ஓதினால் தான் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த சூராவிலே ஒரு எழுத்தை பிழையாக உச்சரிக்கிறார், மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அவருடைய ஃபாத்திஹா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் அவருடைய தொழுகையுடைய நிலை என்ன தெரியுமா? அந்த தொழுகை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே கூறினார்கள், லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப், யார் ஃபாத்திஹாவுடைய சூரத்தை சரியாக ஓதவில்லையோ அவருடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஒப்புக்கொள்ள மாட்டான் என்பதாக அன்பு நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் எல்லோரும் குர்ஆனை திருத்தமாக ஓத வேண்டும், அழகாக ஓத வேண்டும், அழகான துணியில் ஓத வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், அன்பு நபி அவர்கள் சொன்னார்கள், லைஸ மின்னா மல்லம் யதகன்ன பில் குர்ஆன், குர்ஆனை அழகான துணியில் ஓதாதவர்கள் எம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்பதாக அன்பு நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்றால் நாம் எல்லோரும் கவலைப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய கலாம், அந்த கலாமுக்கு
குர்ஆனுக்கு நாம் எந்த அளவு நாங்கள் நேரத்தை ஒதுக்குகின்றோம், எந்த அளவுக்கு குர்ஆனை ஓதுகின்றோம். சிலருக்கு குர்ஆனை ஓதவே தெரியாது, அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. நாம் படித்து பட்டதாரிகளாக இருக்கிறோம், எங்களோட குழந்தைகள் படித்து பட்டம் பெற்று விட்டார்கள், அந்த குழந்தைகளுக்கு குர்ஆனே தெரியாது என்றால் எவ்வளவு கவலையான விடயம். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே கூறினார்கள், தாலிபுல் இல்மை பற்றி சொன்னார்கள், இல்மை படிக்கக்கூடிய மாணவர்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் வயோதிபர்களாக இருந்தாலும் இல்மை படிக்கும் நோக்கத்திலே ஒரு பாதையில் நடக்கிறார்கள் என்றால் அவர்கள் இல்மை படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை பற்றி அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்மை படிக்கக்கூடிய நோக்கத்தில் நீங்கள் ஒரு பாதையில் நடந்து செல்வதாக இருந்தால் அவர்களை பற்றி குறிப்பிடும் போது அவர்கள் நடக்கக்கூடிய பாதை சுவர்க்கத்துக்குரிய பாதை என்பதாக, சுவர்க்கத்துக்குரிய பாதையை அல்லாஹ் அவர்களுக்கு இலகுபடுத்தி கொடுக்கிறான் என்பதாக அன்பு நபி அவர்கள் சொன்னார்கள். இல்மை படிக்கக்கூடியவர்களை பற்றி குறிப்பிடும் போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுடைய உணர்விலே அவர்கள் பூமிக்கு மேலால் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் உணர்ந்தாலும் கூட அவர்களை எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துகின்றான் என்றால் மலக்குமார்களுடைய இறக்கைக்கு மேலால் நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுக்கிறான். உலகத்திலே இருக்கக்கூடிய விசஜந்துக்கள் கூட, கடலிலே இருக்கக்கூடிய மீனினங்கள் கூட யாருக்காக வேண்டி துஆ செய்கின்றது தெரியுமா? தாலிபுல் இல்முக்காக வேண்டி, இல்மை படிக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி துஆ செய்து கொண்டிருக்கிறது, இஸ்திக்பார் செய்து கொண்டிருக்கிறது என்பதாக அன்பு நபி அவர்கள் சொல்லிவிட்டு அதற்கான காரணத்தை சொன்னார்கள். ரிலன் பிமா யஸ்னா என்பதாக சொன்னார்கள். அவர்கள் செய்யக்கூடிய செயலை அல்லாஹ் பொருந்தி கொண்டு விட்டான். அதனால் அல்லாஹ் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுக்கும், எல்லா படைப்புகளும் அவருக்கு துஆ செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உருவாக்கி கொடுக்கிறான் என்பதாக அன்பு நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களில் எல்லோருக்கும் அல்லாஹ் மௌத்தை முடிவு செய்திருக்கிறான். மௌத்துடன் எங்களுடைய நன்மைக்கான ஏடுகள் மூடப்படக்கூடாது, அது திறந்தே இருக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இந்த இல்முக்காக வேண்டி எங்களுக்கு கொடுத்த செல்வத்தை நாம் இல்முக்காக வேண்டி பயன்படுத்த வேண்டும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கால நேரத்தை இல்முக்காக வேண்டி நாம் கொடுக்க வேண்டும். உலமாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும், இல்மாலிகளை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். இல்ம் மார்க்கம் என்ன சொல்லுகின்றதோ அதன் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதன் மூலம் அல்லாஹ், இந்த இல்முக்கு நாங்கள் உதவி செய்வதன் மூலம் அல்லாஹ், நாங்கள் மௌத்தாகி சென்றதற்கு பின்னாலும் உயிர் பிரிந்ததற்கு பின்னாலும் நன்மைகளை அல்லாஹ் எங்களுக்கு சேர்த்து கொண்டே இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸிலே கூறினார்கள், சாலிஹான குழந்தைகள், உங்களுடைய குழந்தைகள் சாலிஹான குழந்தைகளாக இருக்க வேண்டும். நாங்கள் மரணிக்கும் போது எங்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய அவ்வலதின் சாலிஹின் எதோலகு என்பதாக சொன்னார்கள். எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்றாவது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதகா ஜாரியா என்பதாக சொன்னார்கள். நிரந்தரமான தர்மம், ஒரு மஸ்ஜிதை கட்டுகின்றோம், ஒரு மதரசாவை கட்டுகின்றோம், ஒரு கிணறை தோண்டி கொடுக்கிறோம், அது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தான் இப்படிப்பட்ட உதவி செய்ய வேண்டும் என்ற எந்த தேவையும் கிடையாது. ஒவ்வொரு முஸ்லிமும் சதகா ஜாரியாவுடன் தொடர்பு பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மிக முக்கியமான சஹாபாக்கள் சதகா ஜாரியாவுடைய பணியில் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தார்கள். மதீனாவிலே ஒரு வறட்சி ஏற்படுகின்றது, குடிப்பதற்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகின்றது. மதீனாவிலே ஒரு யூதருக்கு சொந்தமான ஒரு கிணறு இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், இந்த கிணறை எடுத்து யாராவது ஒருவர் இந்த மதீனா வாசிகளுக்காக வேண்டி, இங்கு வாழக்கூடிய மக்களுக்காக வேண்டி வக்ஃப் செய்து விட்டால் அவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய கூலி சுவர்க்கம் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கிணறை எடுத்து வக்ஃப் செய்தார்கள். இன்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறே ரோமா என்று சொல்லக்கூடிய அந்த கிணறை அல்லாஹ் தஆலா பாதுகாத்து, இன்றும் அல்லாஹ் தஆலா எவ்வாறு பாதுகாத்து இருக்கிறான் தெரியுமா? வேறே உஸ்மான் என்ற பெயரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உலக மக்களும் பார்ப்பதற்கு படிப்பினைக்குரிய இடமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்துடைய வாழ்க்கை என்பது
அல்லாஹு தாலா எங்களுக்கு முடிவு செய்த வாழ்க்கை. இதைத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நீங்கள் எல்லோரும் தாயுடைய கற்பறையில் நீங்கள் குழந்தையாக இருக்கும் போது 120 நாட்களை முடித்து உங்களுடைய உடம்புடன் ரூஹ் சேர்க்கப்படும் போது அல்லாஹு தாலா 3 விடயங்களை முடிவு செய்கின்றான். அதில் ஒன்று, நீங்கள் உலகத்தில் எவற்றை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ இது உங்களுடைய கெட்டித்தனம் என்று நீங்கள் யாரும் நினைக்க கூடாது. இது அல்லாஹ்வுடைய முடிவாக இருக்கிறது. நீங்கள் தாயுடைய கற்பறையில் உங்களுக்கு ரூஹ் கொடுக்கப்படும் போது அல்லாஹ் இதை முடிவு செய்து விட்டான். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய அஜலையும் அல்லாஹ் தஆலா உங்களுடைய தவணையும் அல்லாஹ் தஆலா முடிவு செய்து இருக்கிறான். மூன்றாவது, மிக முக்கியமான ஒரு விடயத்தை உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் தாயுடைய கற்பறையில் உங்களுடைய உடம்புடன் உயிர் சேர்க்கப்படும் போது அல்லாஹ் தஆலா நீங்கள் சுவர்க்கம் செல்லக்கூடியவர்களா நீங்கள் நரகம் செல்லக்கூடியவர்களா இதையும் அல்லாஹ் தஆலா முடிவு செய்திருக்கிறான் என்பதை அன்பு நபி அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லிஅஜ்லிஹி என்பதாக சொன்னார்கள். சிலரை அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு என்று அல்லாஹ் தஆலா முடிவு செய்திருக்கிறான். சிலரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகம் என்று அல்லாஹ் தஆலா முடிவு செய்திருக்கிறான். யார் சுவர்க்கம் என்று அல்லாஹ் யாரை சுவர்க்கவாதி என்று அல்லாஹ் தஆலா முடிவு செய்திருக்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நல்ல காரியங்களை அல்லாஹ் விரும்பக்கூடிய சாலிஹான நல்ல அமல்களை செய்வதற்குரிய எல்லா வழிகளையும் அல்லாஹ் தஆலா இலகுபடுத்தி கொடுப்பான். யாரை அதற்கு மாற்றமான இடத்துக்கு அல்லாஹ் தஆலா முடிவு செய்திருக்கிறானோ, மேலான கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த இடத்துக்கு செல்வதற்கான எல்லா வழிகளையும் அல்லாஹ் இலகுபடுத்தி கொடுப்பான் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் மூலமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே, உலகத்துடைய வாழ்க்கை தற்காலிகமான வாழ்க்கை. உலகத்துடைய எல்லா நிகழ்வுகளும் தற்காலிகமானது. ஒருவருக்கு அல்லாஹ் நோயை கொடுக்கிறார். இன்று பலரும் நோயின் மூலமாக பாதிக்கப்பட்டு அதனூடாக அல்லாஹ் தஆலா சோதித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நோயை கொடுக்கிறான். பாவத்தின் காரணமாக அல்லாஹ் நோயை கொடுக்க மாட்டான். நோயின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு முடிவு செய்த அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்திலே கொடுப்பதற்காக நோயை கொடுத்து சிலரை அல்லாஹ் தஆலா சோதித்துக் கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த சஃபருடைய மாதத்தில் இறுதி பகுதியில் தான் அன்பு நபியுடைய மௌத்துக்கு காரணமாக இருந்த நோயை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோயின் மூலமாக கடுமையாக கஷ்டப்படுகிறார்கள், மயக்கமுற்று விழுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோயினூடாக கஷ்டப்படுகிறார்கள். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் அன்பு நபி அவர்கள் கடுமையாக இரக்கம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அன்பு நபி அவர்கள் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்வார்கள், ஃபாத்திமா து கபிதி என்பதாக சொல்வார்கள். ஃபாத்திமா என்னுடைய ஈரக்கொழுந்து என்பதாக சொல்வார்கள். அன்பு நபி அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வருகிறார்கள். அன்பு நபியுடைய கஷ்டத்தை ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக தாங்கிக் கொள்ள முடியாது. அதன் காரணமாக தன்னுடைய கவலையை கைசேதத்தை வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் சொன்னார்கள், வாக்கர் பாபா என்று சொன்னார்கள். என்னுடைய தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே துன்பமே என்பதாக தன்னுடைய கவலையை வெளிப்படுத்திய போது நபி அவர்களுக்கு பேசவும் முடியாது. பேசக்கூடிய சத்தம் மற்றவர்களுக்கு கேட்காத அளவுக்கு தான் நபி அவர்களுடைய வார்த்தைகள் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? லைஸ அலா அபீகி பாத ஹாதல் யௌமி கர்புன் யா ஃபாத்திமா. ஃபாத்திமா, உங்களுடைய தந்தையுடைய கஷ்டங்கள் இன்றுடன் முடிந்து விட்டது. ஃபாத்திமா, இன்று இப்போது அல்லாஹ்வை சந்திப்பதற்கு உங்களுடைய தந்தை தயாராக இருக்கிறார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே, மனிதனுக்கு அல்லாஹ் நோயை கொடுப்பது அவன் மீது அல்லாஹ் இரக்கப்படுகிறார். அதன் மூலம் அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா நோயை கொடுக்கிறார். சஹாபாக்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், அய்யுன்னாஸி அஷத்து பலாஅன் யா ரசூலல்லாஹ், உலகத்திலே கடும் சோதனைகள் யாருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார்? அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்பியா சும்மல் அம்சல் ஃபல் அம்சல் என்பதாக சொன்னார்கள். முதலாவது அல்லாஹ் தஆலா
பாவமே செய்யாமல் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் கடுமையான சோதனையை கொடுக்கிறான். அடுத்த கட்டமாக நபிமார்களை போன்று உலகத்தில் யாரெல்லாம் வாழ நினைக்கின்றார்களோ உண்மையில் அவர்கள் பாக்கியசாலிகள் தான். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கடும் சோதனைகளை கொடுப்பான் என்பதாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஒரு பெண்மணி இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு நோயை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். எப்படிப்பட்ட நோய் தெரியுமா? மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, வலிப்பு போன்ற ஒரு நோயை அல்லாஹ் கொடுத்திருந்தால் யாருக்கு மத்தியில் இருந்தாலும் அந்த நோய் வந்தால் விழுந்து விடுவார்கள். அதன் ஊடாக அவர்கள் கஷ்டப்படுவார்கள். பொதுவாக ஆண்கள் சில விடயங்களை தாங்கிக் கொள்வார்கள், பெண்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். அந்த பெண்மணிக்கு அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நோயை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நோயை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அந்த நோயை அல்லாஹ் குணப்படுத்துவதற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியிடத்திலே என்ன கூறினார்கள் தெரியுமா? நான் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டால் அந்த நோயை அல்லாஹ் குணப்படுத்துவான். ஆனால் அந்த நோயை நீங்கள் பொறுமையாக, அந்த நோயின் மூலம் வரக்கூடிய கஷ்டத்தை பொறுமையாக நீங்கள் சகித்துக் கொண்டால் உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா? சுவர்க்கம் என்பதாக சொன்னார்கள். அந்த பெண்மணி உடனடியாக கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த நோயை நான் பொறுத்துக் கொள்கிறேன். ஆனாலும் எனக்குரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த நோய் வந்து மக்களுக்கு முன்னால் நான் விழக்கூடிய நேரத்தில் என்னுடைய ஆடைகள் உயர்ந்து என்னுடைய உடம்பிலே வெளிப்படக்கூடாது. அப்படி என்றால் கால் பகுதிகள் கூட வெளிப்படலாம். அதனால் தான் அந்த பெண்மணி எந்த அளவு அல்லாஹ்வுடைய பயம் அந்த பெண்ணுடைய உள்ளத்திலே இருந்திருக்கிறார். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று நாம் அணியக்கூடிய ஆடை, எங்களுடைய பெண்கள் அணியக்கூடிய ஆடை, பாடசாலை அல்லது பட்ட படிப்புக்காக வேண்டி மார்க்கத்திலே அனுமதிக்கப்படாத ஆடைகளை கூட எங்களுடைய பெண்கள் அணிந்து கொண்டு படிக்கின்றார்கள். பெற்றோர்கள் சொல்லுகின்றார்கள், படிக்கக்கூடிய காலம் கொஞ்ச காலம் தானே, அதற்காக வேண்டி இந்த ஆடையை அணிவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது அந்நிய ஆண்களுக்குரிய ஆடையாக இருந்தால் அல்லது ஆண்களுக்குரிய ஆடையாக இருந்தால் பெண்கள் அதை அணிய முடியாது. அதே நிலையில் மௌத்து வந்து விட்டால் அதே நிலையில் தான் அந்த பெண்மணிகள் எழுப்பாட்டப்படுவார்கள். இந்த பயம் பெற்றோருடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அன்பு நபியிடத்திலே அந்த பெண்மணி வந்து என்ன கூறுகின்றால் தெரியுமா? நோய் வருகின்றது, யா ரசூலல்லாஹ், என்னுடைய சுய நினைவை நான் இழந்து விடுகின்றேன். அந்த நேரத்தில் எந்த பாவத்தையும் அல்லாஹ் எழுத மாட்டார். அப்படிப்பட்ட நிலை என்னுடைய ஆடை உயர்கின்றது யா ரசூலல்லாஹ். இதற்கு பின்னால் அந்த நோய் வந்து விழுந்து நான் சுய நினைவற்றவளாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட என்னுடைய ஆடை உயராமல் இருக்க நீங்கள் துஆவை மாத்திரம் செய்யுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அந்த பெண்மணி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொள்கிறார். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, எவ்வாறு வாழ்ந்தாலும் மௌத்தை அல்லாஹ் தஆலா முடிவு செய்திருக்கிறார். எவ்வாறு நாங்கள் மரணிக்கிறோமோ அதே நிலையில் தான் நாங்கள் நாளை மறுமை நாளையிலே எழுப்பாட்டப்படுவோம் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் வட்டியுடன் அல்லது லஞ்சத்துடன் அல்லது பாவத்துடன் அல்லது விபச்சாரத்துடன் அல்லது மது போதையுடன், மது போதை அருந்துவதல்ல, அதை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். அருந்துவதை விட மிக பயங்கரமான பாவம் தான் அதை மக்களுக்கு புகட்டுவது. மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இப்படிப்பட்ட பாவி மரணித்தால் அல்லாஹ் தஆலா எவ்வாறு எழுப்பாட்டுவான் தெரியுமா? அதே நிலையில் தான் எழுப்பாட்டுவான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னமா யுபாசுன் நாசு அலா நியாத்திஹிம் என்பதாக சொன்னார்கள். எந்த கவலை, எந்த சிந்தனையுடன் ஒரு மனிதன் மரணிக்கிறானோ அதே சிந்தனை, அந்த கவலையுடன் தான் அவன் எழுப்பாட்டப்படுவான் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஜ் முஅத்தமிரை பற்றி, ஒரு ஹஜ் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே கூறினார்கள், ஒருவர் ஹஜ்ஜுக்காக வேண்டி அல்லது உம்ராவுக்காக வேண்டி நியத் வைத்து அவர் வெளிக்கிளம்பி செல்கிறார். இடையிலே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் தஆலா அவருக்கு மௌத்தை கொடுத்து விடுகின்றார். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இடையிலே அவர் மரணித்து விடுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அவர் நாளை மறுமை நாளையிலே கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னால் எவ்வாறு எழுப்பாட்டப்படுவார் தெரியுமா? ஃபைன்னஹு யுபஅஸு யௌமல் கியாமத்தி முலப்பியா என்பதாக சொன்னார்கள். அவர் எழுப்பாட்டப்படும் போது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க்
லா ஷரீக லஹ், இந்த தல்பியாவை அவர் மொழிந்து கொண்டு அவர் எழுப்பாட்டப்படுவார் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நிலையில் நாங்கள் மரணிக்கிறோமோ அதே நிலையில் நாங்கள் எழுப்பாட்டப்படுவோம் என்பதாக இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒருவர் ஷஹீதாக்கப்படுகிறார். இரத்தம் படிந்த நிலையில் இன்று பலஸ்தீனிலே ஷஹீதாக்கப்படக்கூடிய எங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் நாளை மறுமை நாளையிலே எவ்வாறு எழுப்பாட்டப்படுவார்கள் தெரியுமா? அவர்களுடைய உடம்பில் எல்லாம் இரத்தங்கள் படிந்தவர்களாக, காயத்தின் காரணமாக இரத்தங்கள் வெளிப்பட்ட நிலையில் தான் அவர்கள் எழுப்பாட்டப்படுவார்கள். ஷுஹதாக்களை பற்றி, ஷஹீதுகளை பற்றி ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு தான் கூறியிருக்கிறார்கள். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸிலே என்ன கூறுகின்றார்கள்? நாம் தாயுடைய கற்பறையில் 120 நாட்களை முடிக்கும் போது தான் எங்களுடைய உடம்புடன் ரூஹு சேர்க்கப்படுகின்றது. அந்த உயிர் சேர்க்கப்படும் போது எங்களுக்குரிய ரிஸ்கை நாம் உலகத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் தஆலா முடிவு செய்கின்றான். எங்களுக்குரிய அஜலை முடிவு செய்கின்றான். சுவர்க்கவாதியா நரகவாதியா இதையும் அல்லாஹ் தஆலா முடிவு செய்கிறான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். எனவே இதனூடாக நாம் என்ன விளங்குகின்றோம் தெரியுமா? இந்த உலகத்துடைய வாழ்க்கை வெறும் பொய்யான வாழ்க்கை, ஒரு கனவு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையான வாழ்க்கை மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், வலல் ஆகிரத்து கைருன் வ அப்கா என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஆகிராவுடைய வாழ்க்கை இருக்கிறது, அது முஃமின்களுக்கு சிறந்த வாழ்க்கை, அது நிரந்தரமான வாழ்க்கை, அது முடிவே இல்லாத வாழ்க்கை என்பதாக அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகின்றான். இதைத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல் கையிசு மன்தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். புத்திசாலிகள் யார் என்றால், மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரசூலுக்கு உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் தன்னை அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமாக தன்னை மாற்றிக்கொண்டு வ அமில லிமா பஅதல் மௌத், எனக்கு மௌத்துக்கு பின்னால் ஒரு நிரந்தரமான வாழ்க்கை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறானே, அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்காக உலகத்தில் கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை யாரெல்லாம் பயன்படுத்துகின்றார்களோ, உலகத்தில் என்னென்ன அருட்கொடைகள் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றானோ அதனூடாக இவன் எதை எதிர்பார்க்க வேண்டும் தெரியுமா? ஆகிராவை எதிர்பார்க்க வேண்டும். இதை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடும் போது கூறுகின்றான், வபதகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரா. எதை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்திருக்கிறானோ, குழந்தையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சொத்து செல்வமாக இருக்கலாம், ஆட்சி அதிகாரமாக இருக்கலாம், பட்டம் பதவியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இவை அனைத்தும் எங்களுக்கு கொடுத்தது அல்லாஹ். அதனூடாக நாம் ஆகிராவை சம்பாதிக்க வேண்டும், ஆகிராவை தயார்படுத்த வேண்டும். இதற்காகத்தான் உலகத்திலே எல்லா அருட்கொடைகளையும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்பதைத்தான் இந்த குர்ஆன் வசனம் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்திலே நல்லவர்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள், தனக்கு கொடுக்கப்பட்ட சொத்து செல்வத்தை அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில் அதிகமாக செலவழித்தவர்கள் கூட சுவர்க்கத்தில் போய் கவலைப்படுவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பு நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமின் சுவர்க்கத்திலே நுழையும் போது சுவர்க்கத்துடைய வலது இடத்திலே தங்கத்தினால் ஆன 3 வழிகள் எழுதப்பட்டிருக்கும். இரண்டாவது வழியிலே எழுதப்பட்டிருக்கும், மா கத்தம்னா வஜத்னா மா அகல்னா ரபிஹ்னா மா தரக்னா ஹஸிர்னா என்பதாக எழுதப்பட்டிருக்கும். சுவர்க்கவாதி சொல்லுவார், நாம் எதையெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி சம்பாதித்து அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில் செலவழித்தோமோ அதற்குரிய நன்மைகளை நாம் சுவர்க்கத்திலே பார்க்கிறோம். மா அகல்னா ரபிஹ்னா, உலகத்திலே சம்பாதித்து சாப்பிட்டது எங்களுக்கு லாபமாக மாறிவிட்டது. மா தரக்னா ஹஸிர்னா, நாம் உலகத்திலே விட்டு வந்தது அனைத்தும் நஷ்டமாக ஆகிவிட்டதே என்று உலகத்திலே அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில் தனக்கு கொடுக்கப்பட்ட கால நேரத்தை, கொடுக்கப்பட்ட சொத்து செல்வத்தை, ஆட்சி அதிகாரத்தை, பட்டம் பதவியை அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் பயன்படுத்தியவர்கள் கூட இங்கு விட்டு போன சொத்து சுகங்களை பற்றி, வீணாக கழிந்த நேரங்களை பற்றி சுவர்க்கத்தில் போய் கவலைப்படுவார்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, ரபியுல் அவ்வல் மாதத்தை முன்னோக்கி கொண்டிருக்கக்கூடிய நாம், சஃபர் மாதத்துடைய இறுதி பகுதியில் இருக்கக்கூடிய நாம், இந்த மாதம் நபி அவர்களுக்கு நோய் ஏற்பட்ட மாதமாக இருக்கிறது.
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுனில் அவ்வல் மாதத்தில் இந்த உலகத்துக்கு வந்தவர்கள். அதே ரபியுனில் அவ்வல் மாதம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை இந்த உம்மத்துக்கு வாழ்ந்து காட்டிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைத்த அல்லாஹ்விடத்திலே சென்ற மாதமும் வரக்கூடிய ரபியுனில் அவ்வல் மாதம் தான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படிப்பட்ட சில சந்தர்ப்பங்களை எங்களுக்கு கொடுப்பது எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கு. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளத்தினால் மஹப்பத் வைத்து அன்பு நபி அவர்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு ஈருலகத்திலும் கண்ணியமாக வாழ்ந்து இந்த உலகத்தில் கண்ணியமாக வாழ்ந்து மறு உலகத்தில் படைத்த அல்லாஹ்வுடைய திருப்தியுடன் அவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, தப்பு தவறுகளை மறைத்தருள்வாயாக. நாம் மனிதர்கள் என்ற அடிப்படையில் வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. நாம் உனக்கு பொருத்தமாக வாழ்வதற்குரிய எல்லா வழிகளையும் எங்களுக்கு அமைத்துக் கொடுப்பாயாக. நீயே படைத்தவன் யா அல்லாஹ். எங்களுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் நீ செய்து எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ். இந்த நாட்டிலே நாங்கள் கண்ணியமாக வாழ்வதற்குரிய எல்லா வழிகளையும் நீ அமைத்துக் கொடுத்திருக்கிறாய் யா அல்லாஹ். நீ செய்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்த நாம் தவறிவிட்டோம் ரப்பே. அதன் காரணமாக எங்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளை நீ பறித்து இந்த நாட்டிலே எந்த நெருக்கடியும் நீ ஏற்படுத்தி விடாதே ரஹ்மானே. சந்தோஷமாக மன நிம்மதியாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் எவ்வாறு வாழ்ந்தார்களோ அது போன்று வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்தி உன்னுடைய திருப்பொருத்தத்துடன் உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, தப்புத்தவர்களை மறைத்தருள்வாயாக. பலஸ்தீனிலே வாழக்கூடிய எங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பாயாக, பொறுமையை கொடுப்பாயாக. உன்னுடைய முடிவை உள்ளத்தினால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவத்தை அவர்களுக்கு கொடுப்பாயாக. சிறந்த ஒரு வாழ்க்கை, மன நிம்மதியான வாழ்க்கை அவர்களுக்கு கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, உனக்கு பொருத்தமாக வாழ்ந்து உன்னுடைய திருத்து பொருத்தத்துடன் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ். அம்மா பாத் ஃபயா இபாதல்லாஹ் உஸீக்கும் பித்தக்வல்லாஹ் வ தஆத்தி ஃபைன தக்வா துன்ஜீக்கும் மின் அஸாபில்லாஹ் வ துத்கிலுக்குமுல் ஜன்னah. ஃபகத் قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. بارك الله لنا ولكم ولجميع المسلمين أجمعين واستغفروه إنه هو الغفور الرحيم. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ். அம்மா பாத் ஃபயா இபாதல்லாஹ் உஸீக்கும் பித்தக்வல்லாஹ் வ தஆத்தி ஃபைன தக்வா துன்ஜீக்கும் மின் அஸாபில்லாஹ் வ துத்கிலுக்குமுல் ஜன்னah. ஃபகத் قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. اللهم ارحم الخلفاء الراشدين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه ومن كان لا تأخذ في الله لومة لائم. أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب خير قائم ومن تستوي منهم ملائكة الرحمن. أمير المؤمنين سيدنا عثمان بن عفان وعن الليث الغالب. أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب وعن سار مبشرة بالجنان وعلي باية الرضوان وعن سيد فاطمة الزهراء وعن سبتي سيد الكونين سيدنا حسن الحسين وعن سائر الصحابة أجمعين والتابعين لهم بإحسان إلى يوم الدين وعن أمهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات اللهم اغفر للمؤمنين والمؤمنات اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات مولانا رب العالمين. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار فإنها بئس الدار بئس المثوى بئس القرار وادخلنا الجنة وإنا نعم القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله يذكركم واشكروا يزدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.